இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னால் ஆனியன், தக்காளி, 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு நசுக்கி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது லைட்டாக இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம லைட்டாக இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். போதும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து நசுக்கி வச்ச உருளைக்கிழங்கு வச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கேற்ற தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கேன். ஃபைனலாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். ஃபைனலாக உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. டேஸ்டியான பூரி குருமா ரெடி.